තේල ප්‍රශ්න ඔක්කොම ප්‍රශ්න මැද්දේත් ආණ්ඩුවක් විදියට අපි எரிபொருள் பிரச்சனை ஏற்பட்டாலும் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை நாம் நிறுத்தவில்லை. கிராமங்களுக்காகவே அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கின்றோம். கொழும்பை விடவும் அதிகூடிய நிதியை பிற மாவட்டங்களுக்கே ஒதுக்கியுள்ளோம். கடந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தின. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வேலை திட்டங்களை ஒருபோதும் எமது அரசாங்கம் செய்யப்போவதில்லை. கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் பொதுமக்கள் நிதியை திருடுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். அதனாலேயே நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது. குறைபாடுகள் இருந்த போதிலும் நாட்டு மக்களின் வாழ்வை எவ்வாறேனும் மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். அதற்கமைய நாட்டு மக்களின் வாழ்வை எமது அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. எரிபொருளை கட்டாயமாக சேமிக்க வேண்டும். எதிர்வரும் மே மாதம் வரை யுத்தம் நீடித்தால் அதற்கு அப்பால் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதேபோன்று மின்சாரம் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வருடத்துக்கு யுத்தம் நீடிக்கும் என நினைக்கவில்லை. அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து நெருக்கடியையும் எதிர்கொள்வதற்கான திட்டங்களை தயாரித்துள்ளோம். மின்வெட்டை அமுல்படுத்தாமல் முன்னோக்கி செல்ல முடியும் என நினைக்கின்றோம். கோதுமை மா நிறுவனத்துடன் அமைச்சர் வசந்த சமரசிங்க அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கோதுமை மாவின் விலையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர்கள் கூறியுள்ளனர். ஜனாதிபதி ட்ரம்ப் தாக்குதல் நடத்தும் ஏவுகணையின் ஒரு பகுதியாவது இலங்கையை தாக்கினால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான பகல் கனவு காணும் சிலரும் நாட்டில் இருக்கின்றார்கள். நாட்டுக்கு எதிர்க்கட்சியும் அவசியம். எனினும் எதிர்க்கட்சி அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய செய்யும் முயற்சியில் ஈடுபடுகின்றது. நாட்டையும் வீழ்ச்சிக்கிட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபடுகின்றது. எனினும் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தும் தாக்குதலை நாட்டின் மீது படுவதற்கு இடமளிக்க கூடாது. நான் ஒரு விடயத்தை அவதானித்தேன். அரசாங்கம் தம்மை தண்டிப்பதாக நாமல் ராஜபக்சவும் மேலும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சர்வதேச அமைப்புகளிடம் கூறியுள்ளனர். சர்வதேச அமைப்புகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் எனவும் சர்வதேச நாடுகளின் தலையீடு இலங்கைக்கு அவசியம் இல்லை எனவும் அவர்களே கடந்த காலங்களில் கூறியிருந்தனர். 2022 ஆண்டு நாட்டை வங்குரோத்தடைய செய்து ஊழல்வாதிகளுக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் அந்த வழக்கும் விசாரிக்கப்படுகின்றது. இதனை அரசியல் பழிவாங்கல்கள் என கூற முடியாதல்லவா? ஊழல்வாதிகளுக்கு எதிராகவே நீதிமன்றங்கள் செயற்படுகின்றன. அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் செயற்படவில்லை. பொதுமக்களின் நிதியை கொள்ளையடித்து நாட்டை முழுமையாக கொள்ளையடித்து ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழிநடத்தியவர்களுக்கு எதிராகவும் இனவாதத்தை தோற்றுவித்து இலங்கையின் நட்பெயரை களங்கப்படுத்தியவர்களுக்கு எதிராக கட்டாயமாக விசாரணை நடத்துவோம். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அவர்களின் முகவரி மாற்றப்படையும் என நினைக்கின்றேன். நீதிமன்றத்தினூடாக கட்டாயமாக அவர்களுக்கு எதிராக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். உலகத்துக்கு தடிமன் ஏற்படும் போது எமக்கு ஏன் காய்ச்சல் ஏற்படுகின்றது? சகோதரரே, 2 அல்லது 3 வாரங்களேனும் எம்மால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து எமக்கு எரிபொருளை வழங்கினாலும் அவர்கள் வழங்கும் அனைத்து எரிபொருளை ஏற்றிய கப்பல்களையும் கொழும்பு துறைமுகத்தில் நங்கரமுட முடியுமா? சஜித் பிரேமதாசவிடம் கொள்கலன் ஒன்று இருக்கின்றதா? ராஜபக்சக்களிடம் கொள்கலன் இருக்கின்றதா? சந்திரிகா பண்டாரநாயக்கவிடம் கொள்கலன் ஒன்று இருக்கின்றதா? இன்பம் அனுபவிப்பதற்காக தற்போது சிங்கப்பூருக்கு சென்றுள்ள முன்னாள் ஜனாதிபதியிடம் கொள்கலன் ஒன்று இருக்கின்றதா? இல்லை அல்லவா? ஒரு மாதத்துக்கு எரிபொருளை சேமித்து வைக்கும் கொள்கலன் வசதி இலங்கையில் இல்லை. மற்றொரு விடயம், நிலக்கரி தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. உலகில் உள்ள அதிசிறந்த உயர்தர நிலக்கரி ஏற்றிய 500 கப்பல்கள் நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளது என நினைத்துக் கொள்வோம். அவற்றையும் இலங்கையில் களஞ்சியப்படுத்த முடியாதல்லவா? தேனீக்கள் வெயிலில் உணவை சேமித்து வைக்கின்றன. மழை காலத்தில் அவற்றை பயன்படுத்துகின்றன. எமது நாட்டில் உள்ள தேனீக்களுக்கும் மூளை இருக்கின்றது. இன்னும் கடந்த அரசாங்கங்களுக்கு குறைந்தபட்சம் தேனீக்களின் மூளையினும் இருக்கவில்லை. நிலக்கரியை களஞ்சியப்படுத்துவதற்கு பதிலாக ராஜபக்சக்களும் விக்ரமசிங்கக்களும் என்ன செய்தனர்? இவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கு பதிலாக திரைசேரியில் உள்ள நிதியை அவர்கள் தமது பைகளில் நிரப்பிக் கொண்டனர். எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் நெருக்கடி நிலைமை சற்று தனியும் என நினைக்கின்றேன். அவ்வாறு நடக்கும் போது தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியை வெகு விரைவில் முடிக்கு கொண்டு வர முடியும். அனைவரும் ஒன்றிணைந்தே இதனை எதிர்கொள்ள வேண்டும்.